8ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை மலைச்சோறு. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கற்றலிலிருந்து தான் இப்பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூலை பதிப்பாசிரியர் யாருன்னா கௌரன் அவர்கள். இந்த நூலை பதிப்பிச்சதை நினைச்சு அவர் ரொம்ப கௌரவப்படுறாரு அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுன்னா கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு யார் பதிப்பிச்சாங்கும்போது கௌரன்கிறது மறக்காது. அடுத்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி எதை குறிக்காங்க அப்படின்னு சொன்னா சேர நாட்டை தான் குறிக்காங்க. பண்டைய சேர நாட்டுடைய பகுதிகள் தான் இன்று கேரளம், அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய சேலம், கோவை மாவட்டங்கள். இது என்னன்னு சொன்னா கொங்கு நாடு என்று பெயர் பெற்றிருக்கு. அதத்தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. தெரிந்து தெளிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மழை பெய்யாமல ஊர்ல பஞ்சம் ஏற்படும் காலங்கள்ல சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடா சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில வாங்குறாங்க. எப்படிப்பட்ட சோறுன்னு சொன்னா உப்பில்லாத சோற்றை பானையில வாங்குறாங்க. ஊர் பொது இடத்துல வைத்து அந்த சோற்றை அனைவரும் என்ன செய்யறாங்க, பகிர்ந்து உண்றாங்க. கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமா நிகழும் இதனை கண்டு வானம் என்னச்சுமா மனம் இறங்கி மழை பெய்யும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்வு தான் மழை சொற்று நோன்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப மழை சொற்று நோன்புல முக்கியமானது என்னன்னு சொன்னா உப்பில்லாத சோற்றை தான் வீடு வீடா வாங்குறாங்க. வாங்கி எல்லாரும் ஒன்னா கூடி பகிர்ந்து உண்றாங்க அப்படிங்கறத மறக்க கூடாது. ஒரு நாட்டின் வளத்துக்கு அடிப்படையா விளங்குவது எது அப்படின்னு சொன்னா மழைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மழை பொய்த்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீர்நிலைகள் எல்லாம் வற்றிவிடும். நாட்டுல பசியும் பஞ்சமும் தலை விரிச்சாடும். அத்தகைய காலங்கள்ல மழை வேண்டி மக்கள் என்ன செய்றாங்க, வழிபாடு செய்றாங்க. இன்றைய காலத்துல நாமளும் என்ன செய்றோம், மழை வேண்டி வழிபாடு செய்றோம். அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் தான் நமக்கு பாடத்துல கொடுக்கப்பட்டது. எளிமையான வரிகளோடு புரியும்படிதான் இந்த வார்த்தைகளானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம கேட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். மழை பெய்யல, ஏமாற்றிட்டு அப்படிங்கறதுனால. வாளியிலே மாக்கரைச்சி வாசமெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. பெய்யல அப்படிங்கிறதா பெய்யவில்லைன்னு இருக்கு. அப்போ மா கோலம்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, தொளிச்சு போட்டும் என்ன செய்யல, மழை பெய்யல, அதை கரைச்சிட்டு போறாப்ல. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. கல்லு இல்லா காட்டில தான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. என்னன்னு சொன்னா கடலை செடி எல்லாம் வாடிக்கிட்டே போகுது, ஆனாலும் கனத்த மழை என்ன செய்யல, பெய்யல. முள்ளு இல்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம், முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. கருவேலம் காட்டுல தான் கனமழையும் இல்லாம கருவேலும் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே. என்னன்னு சொன்னா கருவேலம் காட்டுல என்ன செய்யல, மழை பெய்யலங்கிறதுனால பூவும் பூக்கல, கமகமன்ட்டு மனமும் மணக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவம் உங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்குதம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இப்படிப்பட்ட பாடல் வரிகளை 3 அல்லது 5 நாட்கள் பாடி வழிபாடு செய்யறாங்க. அதன் பிறகும் மழை பெய்யாதனால காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. காட்டுல வச்சு பாடக்கூடிய பாடல் தான். கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை, கதறி எழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இறங்கலையே, வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம். என்னன்னு சொன்னா மண்ணெல்லாம் வறண்டு போச்சு, ஆனா நம்ம கும்பிடுற மாரியாத்தா என்ன செய்யல, இறங்கல. வாங்க பெண்டுகளை, நம்ம பெண்களே நாமெல்லாம் என்ன செய்வோம், காடு வனவாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடியிருக்காங்க. இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கி பானை, அகப்பை, பழைய முறம் போன்றவற்றெல்லாம் தலையில வைத்தவாறு ஊரை விட்டு என்ன செய்றாங்க, வெளியேற முனைறாங்க. அப்போது மழை என்ன செய்தான், பெய்ய தொடங்குதான். பெய்யுதையா பெய்யுது, பேய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகம் எங்கும் பெய்யுது. சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சீமை எங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது. அப்ப சீமை எங்கும் பெஞ்ச மழை எது அப்படின்னா எப்படி மின்னுச்சு அப்படின்னா சிட்டு போல மின்னுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இவ்வாறு வழிபாட்டின் போது என்ன செய்யறாங்க, பாடுற பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மதிப்பீடுல கனத்த மழைனா பெருமழை, வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம், கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. மலைச்சோறுங்கிற தலைப்புல எளிமையான வரியில புரியக்கூடிய விதத்துல பாடிய பாடலை நம்ம பார்த்தோம். கேட்டதோடு தேர்வுலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.